ஹே காய்ஸ், நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த 3D இமேஜ்ல உங்களுடைய நேமையும் கொண்டு வர முடியும். ஸோ இது போல 3D இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்களும் ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளே ஸ்டோர்ல கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு ஆப் தான். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க முடியும் இமேஜ் கிரியேட்டர். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராம்ப்ட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் பேஜில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த ப்ராம்ப்ட் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்க முடியும், இதுதான் அந்த ப்ராம்ப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேஸ் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் டிலீட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வேணுமா, இல்லை ட்விட்டர் வேணுமா, ஃபேஸ்புக் வேணுமா, நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிற பேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க லெட்டரை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாய் வேணுமா கேர்ள் வேணுமாங்கிற இடத்த ஸோ நீங்கள் வந்து கேலா பாயான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் டோட்டலாக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், கொடுத்துருங்க. டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த இமேஜ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேஸ் தமிழ் அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப லென்த்தான வேர்ட்ஸை வந்து கொடுக்காம கொஞ்சம் சின்ன பேரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து கொடுக்குது. ஸோ இது போல் நீங்களும் ட்ரெண்டிங்கான 3D இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.